பச்சை காளி அல்லது பணத்தை காத்த பயங்கர பேய். எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். அத்தியாயம் 1. முதலுக்கு மோசம், வட்டிக்கு வாய்தா. தரங்கம்பாடி என்பது கடற்கரையை அடுத்துள்ள ரமணீயமான அழகிய பட்டணங்களில் ஒன்று. அது மாயூரத்திலிருந்து கடலை நோக்கி பிரிந்து செல்லும் ரயில் பாதை முடியும் இடத்தில் உள்ள ஊர். அந்த ஊரிலிருந்து கடற்கரையோரமாகவே நாம் வடக்கில் வந்தால் தண்ணீரின் அருகிலுள்ள மணல் வீச்சு ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு விதமாக அமைந்து புதுமை புதுமையாக தோன்றும். சில இடங்களில் மணல் வீச்சு மிக விசாலமாய் பரவி நிர்மலமாயும் வசீகரமாயும் தோன்றும். சில இடங்களில் அது சப்பாத்து புதர்கள், வெள்ளை காட்டு ஆமணுக்குகள், பிரம்பு புதர்கள், மேடுகள், பள்ளங்கள் முதலிய பயங்கரமான இயற்கை அங்கங்கள் உடையதாய் காணப்படும். வேறு சில இடங்களில் தென்னந்தோப்புகள் அல்லது சவுக்கு தோப்புகள் முதலிய செயற்கை அலங்காரம் உடையதாய் தோன்றும். ஆங்காங்கு இடையர் பாடிகளும் வளையர் குப்பங்களும் முதலிமார் பாக்கங்களும் பாலைவனத்தின் பசும்புல் தரை போல் தூர தூர அமைந்திருக்கும். இவ்வித வழப்பம் வாய்ந்த கடற்கரையோர பிராந்தியத்தில் விசாலமாய் பரவி கிடந்த வெண்மணல் வீச்சில் ஒரு மனிதர் ஏகாங்கியாக காணப்பட்டார். கடற்கரையின் மாலை இன்பத்தை அனுபவிக்கும் பொருட்டோ அல்லது வேறு என்ன முகாந்திரத்தினாலோ அம்மனிதர் தொலை தூரத்தில் இருந்த தமது ஊரை விட்டு இந்த இடத்திற்கு வந்துவிட்டார். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஆகாயத்தில் பல இடங்களில் சிதறி கிடந்த மேகங்கள் மிக விரைவில் ஒன்று சேர்ந்து அடர்ந்து கருத்து ஆகாயத்தை மறைத்து கொள்ள ஆரம்பித்துவிட்டன. பயங்கரமான மின்னல்களும் இடியோசைகளும் ஏராளமாய் உண்டாகத் தொடங்கின. அப்போது மாலை 6 மணி சமயமாதலால் கருமேகங்கள் ஆகாயத்தில் அடர்ந்து போகவே அது இரவு காலம் போலவே தோன்றியது. மேகங்கள் திடீரென்று ஒன்று கூடியது போல மிக சீக்கிரத்தில் விலகி போகும் என்று அந்த மனிதர் எதிர்பார்த்து அவ்விடத்தில் உட்கார்ந்து இன்னும் சிறிது நேரம் பொறுத்திருந்தது மேலும் துன்பகரமான நிலைமையை உண்டாக்கியது. ஏனென்றால் மழை தூற்றல்கள் விழத் தொடங்கிவிட்டன. அன்றைய பகல் முழுதும் வெயில் கடுமையாய் எரித்ததனாலும் திடீரென்று மழை பெய்யும் என்று அவர் எதிர்பார்த்தவர் அன்று. ஆதலால் அவர் தமது குடையை எடுத்து வரவில்லை. அவர் இருந்த இடம் ரஸ்தாவிற்கு 1/4 மைல் தூரத்தில் இருந்ததாகையால் அவர் கொழுத்த மணலில் மழையில் நனைந்து கொண்டு அவ்வளவு தூரம் ஓட வேண்டியவரானார். அப்போது அவரை தவிர அந்த விசாலமான பிரதேசத்தில் வேறு மனிதரோ மனிதருக்கு மறைவை தரத்தக்க மரங்களோ காணப்படவில்லை. சப்பாத்து புதர்களும் சிறிய பனங்குன்றுகளும் தூர தூர காணப்பட்டன. ஆனால் ரஸ்தாவின் ஓரத்தில் இருந்த சத்திரம் போன்ற ஒரு பெரிய கட்டிடத்தையும் அதற்கு 1/2 மைலுக்கு அப்பால் இருந்த ஒரு சிறிய குடிசையையும் தவிர தங்குவதற்கு வேறு இடம் இருந்ததாக தெரியவில்லை. ஆகவே மழை அதிகரிப்பதற்கு முன் தாம் ஓடி கட்டிடத்திற்குள் தங்கியிருந்து மழை நின்றவுடன் புறப்பட்டு போக வேண்டும் என்ற தீர்மானத்துடன் அந்த மனிதர் அந்த கட்டிடத்தை நோக்கி ஓடி சிறிது நேரத்திற்குள் அக்கட்டிடத்தை அடைந்தார். அந்த வீட்டின் குரடு முழுவதும் நனைந்து போயிருந்தது. பக்கவாட்டமாய் வீசிய மழை தண்ணீர் அதற்குள் சுவர் வரையில் மோதிக்கொண்டிருந்ததனால் மேல் பக்கத்தில் நேராக மழை பெய்வதற்கு மாத்திரம் அவ்வீட்டின் கூரை ஒரு தடையாயிருந்தது. ஆகவே அந்த மனிதர் குரட்டில் ஏறி சுவரின் ஓரமாய் நின்றபடி தமது துணிகளை பிழிந்து தலை, முகம், உடம்பு முதலியவற்றிலிருந்து வழிந்த ஜலத்தை துடைத்து கொண்ட பின் தமது துணியில் மெல்லியதாயிருந்ததை மறுபடியும் நன்றாக பிழிந்து பிரித்து 2 கைகளிலும் பிடித்து ஆட்டி ஆட்டி காற்றில் அதை காய வைத்தபடி நின்றார். மழை நிற்கும் குறியின்றி மென்மேலும் பலப்பட்டு தாரை தாரையாக கொட்டியபடியே இருந்தது. இருள் முன்னிலும் அதிகமாய் அடர்ந்து கப்பிக்கொண்டது. குரடு முழுவதும் தண்ணீர் வெள்ளமாய் ஓடியதாகையால் அவர் கீழே உட்கார மாட்டாமல் நின்றபடியே சுமார் 1/2 மணி காலம் காத்திருக்க அப்போதும் மழை பெய்து கொண்டே இருந்தது. அவருடைய கால்கள் ஈரத்தினால் மரத்து போய்விட்டன. ஆதலால் அவற்றால் உண்டான கடுப்பும் வேதனையும் சகிக்க இயலாதனவாய் பெருகி போகவே அதற்கு மேல் தம்மால் வெளியில் நிற்க முடியாது என்று நினைத்து கொண்டவராய் அந்த மனிதர் மின்னலின் வெளிச்சத்தால் கதவு இருந்த இடத்தை சுலபத்தில் தெரிந்து கொண்டு அதன் தாழ்பாலை தடவி பார்த்தார். நல்ல வேளையாக அது வெளியில் பூட்டப்பட்டு இருக்கவில்லை. மனிதர் எவரேனும் உள்புறத்தில் அவசியம் இருக்க வேண்டுமென்று அவர் உடனே அனுமானித்துக் கொண்டு கதவை தட்டத் தொடங்கினார். மழையின் அபார ஓசையில் தாம் கதவை இடித்ததால் உண்டான சொற்ப ஓசை உள்ளே இருந்தவர் கேட்டாது என்ற அவநம்பிக்கையோடு அவர் கதவை தட்டினாரானாலும்
கதவு உடனே சுலபத்தில் திறந்து கொண்டது. அவர் மிகுந்த சந்தோஷம் அடைந்தவராய் எவரோ கதவிற்கு பக்கத்தில் நடையில் இருக்க வேண்டும் என்று நினைத்து, ஐயா, ஐயா, யார் கதவை திறந்துவிட்டது என்று கேட்டபடி கதவின் பக்கமாய் உள்ளே போய் நின்றார். ஆனால் எவரும் மறுமொழி கொடுக்கவில்லை. உட்புறம் இருள்மயமாய் காணப்பட்டதாகையால் கதவை திறந்தவர் எங்கிருந்தார் என்பதே தெரியவில்லை. கதவை திறந்தவர் செவிடராயிருப்பாரோ என்ற எண்ணம் அந்த நனைந்த மனிதருக்கு உண்டாயிற்றாகையால் அவர் முன்னிலும் அதிக உரமாக மேலும் பன்முறை அழைத்து பார்த்தார். எவரும் குரல் கொடுக்கவில்லை. அவருடைய மனதில் பெரிதும் ஆச்சரியமும் அச்சமும் தோன்றலாயின. அந்த நிலைமையில் தாம் என்ன செய்வதென்பதை நிச்சயிக்க மாட்டாமல் அவர் தயங்கி அங்கேயே சற்று நேரம் நின்றார். அந்த நிலைமை அவரால் சகிக்கக்கூடாததாய் இருந்தது. கதவை திறந்துவிட்ட மனிதர் தமக்கு எதிரில் வரவோ தம்மோடு பேசவோ தமக்கு வெளிச்சம் காட்டவோ விரும்பாமல் இருந்தது நிரம்பவும் விபரீதமான புதுமையாய் அவருக்கு பட்டது. அந்த இடத்தில் தாம் அதற்கு மேல் இருந்தால் தமக்கு ஏதேனும் அபாயம் நேருமோ என்னும் அச்சம் அவருடைய மனத்தில் தோன்ற ஆரம்பித்ததானாலும் அவருடைய கால்களின் வேதனை சகிக்க இயலாததாய் பெருகி போகவே அங்கு ஏதேனும் திண்ணை இருந்தால் அதன் மேல் தாம் சற்று நேரம் உட்கார்ந்து கொள்ளலாம் என்ற நினைவோடு அவர் முன்னிலும் அதிக உரமாக, ஐயா, ஐயா, யார் ஐயா வீட்டில் இருக்கிறவர்கள் என்று கேட்டபடி கதவை தடவிக்கொண்டே உள்ளே செல்ல சுவரில் இருந்த சதுரமான ஒரு பெரிய மாடம் அவருடைய கையில் தட்டுப்பட்டது. அதற்குள் நெருப்பெட்டி, விளக்கு முதலிய உபயோகமான பொருள் ஏதேனும் இருக்கலாம் என்ற எண்ணம் அவருடைய மனத்தில் உண்டாகவே அவர் மெல்ல தமது வலது கையை அதற்குள் வைத்து ஆராய்ந்து பார்த்தார். உருட்சியாயும் சுமார் 1 முழ நீளத்திலும் இருந்த தடி போன்ற ஒரு பொருள் அந்த மாடத்தில் ஒரு மூலையில் சார்த்தி வைக்கப்பட்டிருந்ததாகையால் அது அவருடைய கையில் பட்டது. அது அடுப்பூதும் மூங்கில் குழாயோ என்று அவர் முதலில் சந்தேகித்து அதை எடுத்து தடவி பார்க்க அதில் பலவித வேலைப்பாடுகள் இருந்தது தெரிந்தது. அதற்கு முன் தாம் ஷாப்புகளில் பார்த்த இங்கிலீஷ்காரர்களுடைய சாமான்களில் அது ஒன்று என்ற எண்ணம் உண்டாகவே அவர் அதன் பல பாகங்களையும் தொட்டு தொட்டு தடவியும் அழுத்தியும் பார்த்து கொண்டே போக அதில் இருந்த ஒரு பாகத்தை அழுத்திய காலத்தில் சரேல் என்று மின்சார வெளிச்சம் அதிலிருந்து பளிச்சென்று எதிர்ப்புறத்தில் வீசியது. அது ஒரு மின்சார கைவிளக்கு, டார்ச் லைட் என்று அவர் உடனே தெரிந்து கொண்டார். அந்த வீட்டின் சொந்தக்காரர் ஏதோ கருத்துடன் அதை கதவிற்கு அருகில் அவ்வாறு வைத்திருக்க வேண்டும் என்று அவர் உடனே யூகித்துக் கொண்டார். அந்த மின்சார விளக்கின் வெளிச்சத்தினால் அவர் அந்த இடத்தின் நாற்புறங்களிலும் திருப்பி திருப்பி பார்க்கலானார். அது விசாலமான ஒரு நடை என்பது தெரிந்தது. அதன் ஒரு மூலையில் பல கோணி மூட்டைகள் காணப்பட்டன. ஆனால் அங்கு மனிதர் எவரும் காணப்படாதிருந்தது அவருடைய மனத்தில் ஆழவற்ற ஆச்சரியத்தை உண்டாக்கியது. கதவை திறந்துவிட்ட மனிதர் உள்ளே போய் மறைந்து கொண்டாரா? அவர் எதற்காக அப்படி செய்தார்? அல்லது கதவு தாழிடப்படாமல் தாம் தட்டியவுடன் தானாக திறந்து கொண்டதா என்னும் சந்தேகங்கள் அவருடைய மனத்தில் தோன்றின. அதன் உண்மையை தாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தடுக்க முடியாத ஒருவித விருப்பம் அவருடைய மனத்தில் எழுந்து அவரை தூண்டியது. அவர் விளக்கின் வெளிச்சத்தை திருப்பியபடி உள்புறத்தில் நுழைந்தார். அவ்வாறு நுழைந்த போதும் அவர் அந்த வீட்டில் இருந்தவர்கள் யார் என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தார். அப்புறத்தில் ஒரு தாழ்வாரமும் அதற்கப்பால் ஒரு அறையும் விசாலமான ஒரு கூடமும் காணப்பட்டன. அறையின் கதவு திறந்தே வைக்கப்பட்டிருந்தது. அந்த அறைக்குள் 2 பெரிய கண்ணாடி பீரோக்களும் ஓர் இரும்பு பெட்டியும் காணப்பட்டன. பீரோக்களில் பளபளப்பாக மின்னிய பல வெள்ளி சாமான்கள் வைக்கப்பட்டிருந்தன. கூடத்தில் வரிசையாக 10 மனிதர்கள் உட்கார்ந்து தட்டார வேலை செய்வதற்குரிய வசதிகள் காணப்பட்டன. ஒவ்வொருவரும் உட்கார்ந்து கொள்ள ஒவ்வொரு சிறிய ஓலை தடுக்கும், அதற்கு பக்கத்தில் ஒரு சிறிய மேஜை பெட்டியும் எதிரில் ஒரு பட்டாடையும் நெருப்பு கும்மட்டியும் தண்ணீர் சட்டியும் காணப்பட்டன. இவ்வாறு 10 தடுக்குகளின் பக்கத்திலும் ஒரே மாதிரியான பொருள்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு மேஜை பெட்டியின் மேலும் தட்டாருக்கு தேவையான ஆயுதங்கள் ஒவ்வொரு ஜோடிப்பு காணப்பட்டன. ஒரு மேஜை பெட்டியின் பக்கத்தில் அரைகுறையாக செய்யப்பட்டிருந்த ஒரு வெள்ளி பேலா வைக்கப்பட்டிருந்தது. அது தட்டார்கள் வெள்ளி பாத்திரங்கள் செய்யும் இடம் என்பது நிதர்சனமாய் தெரியவே அவருடைய திகில் அதிகரித்தது. விலை பெற்ற வெள்ளி சாமான்கள் வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்தில் தாம் தனிமையாய் வந்திருந்ததைக் கண்டு தாம் திருடன் என்று கருதி எவரேனும் தம்மை பிடித்துக் கொள்வார்களோ என்னும் அச்சம் அபாரமாய் பெருகியதாகையால் அவர் வீட்டில் இருப்பவர்கள் யார் என்று அப்போதும் கேட்டுக்கொண்டே கூடத்தின் பின்புறத்திற்கு போக
அங்கு இன்னும் 3 அறைகள் காணப்பட்டன. ஓர் அறையில் கட்டி கட்டியாய் இருந்த வெள்ளி பாளங்கள் ஒரு மூலையில் கிடந்தன. இன்னொன்று சமையலறை என்பது தெரிந்தது. 3வது அறை காலியாயிருந்தது. ஆனால் எந்த இடத்திலும் மனிதர் காணப்படாதது அவருக்கு பெரிதும் ஆச்சரியகரமாக இருந்தது. அந்த இடத்தில் பகற்காலங்களில் தட்டார்கள் வந்திருந்து வேலை செய்துவிட்டு மாலையில் அவருடைய வீட்டிற்கு போய்விடுவார்கள் என்றும், அதன் சொந்தக்காரனோ அல்லது காவல்காரனோ இரவில் அங்கே இருப்பான் என்றும், அவன் அப்போது கதவை வெறுமையாய் மூடி வைத்துவிட்டு ஏதோ அவசர காரியமாய் எங்கேயாகிலும் வெளியில் போயிருக்கலாம் என்றும் அந்த மனிதர் நிச்சயித்துக் கொண்டார். அதுவரையில் அவருடைய மனம் சுத்தமானதாகவே இருந்தது. தாம் கெட்ட காரியம் எதையும் செய்வது தவறு என்றும், அதனால் தமக்கு கெடுதல் நேரும் என்றும் அவர் எண்ணினார். ஆனால் அங்கு மனிதர் எவரும் இல்லாத நிலைமையில் ஏராளமான வெள்ளி சாமான்கள் இருந்ததை காணவே அவருடைய மனத்தில் திருட்டெண்ணம் தலை காட்டத் தொடங்கியது. தாம் அந்த வீட்டில் அதற்கு மேல் தங்கியிருப்பது அபாயகாரமானதென்று அவர் நினைத்தாரானாலும், தாம் வெளியில் போகும்போது விலை பெற்ற பொருள்களில் சிலவற்றை எடுத்துக்கொண்டு போய்விட வேண்டும் என்ற எண்ணமும் அவருடைய மனத்தில் உண்டாயிற்று. விலை பெற்ற பொருள் மனிதருடைய பாதுகாப்பில்லாமல் எங்கேயாகிலும் கிடந்தால் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நினைவு உண்டாவது பெரும்பாலும் மனித இயற்கையானாலும், அங்கே இருந்த பொருள்கள் ஒரு வீட்டிற்குள் இருந்தனவாதலால் அவைகளை தாம் எடுத்துக்கொண்டு போவது திருட்டு குற்றமாகும் என்பதை அந்த மனிதர் எண்ணாமல், வெள்ளி பாத்திரங்கள் கண்ணாடி பீரோக்களில் வைக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்று பீரோக்களின் கதவுகளை இழுத்து பார்த்தார். அவை பூட்டப்பெற்றிருந்தன என்பது தெரிந்தது. கண்ணாடிகளை எதனால் உடைக்கலாம் என்ற எண்ணத்தோடு அவர் சுற்றும் முற்றும் பார்த்தார். ஒரு மூலையில் ஒரு வெள்ளி குச்சி சாத்தப்பட்டிருந்தது. அது 4 விரல் கடை பெருமன், 3 அடி நீளம் இருந்தது. அதை பார்த்தவுடன் அது தமக்கு 2 வகைகளில் உபயோகப்படும் என்ற எண்ணம் அவருடைய மனத்தில் உண்டாயிற்று. அதை கொண்டு தாம் பீரோக்களின் கண்ணாடிகளை சுலபத்தில் நொறுக்கிவிடலாம் என்றும், எவரேனும் தம்மை பிடித்துக் கொள்ள எத்தனித்தால் அதனால் தாம் அந்த மனிதருடைய மண்டையை ஒரே அடியில் அடித்து விடலாம் என்றும் அவர் எண்ணி அதை சரையல் என்று கையில் எடுத்து வைத்துக்கொண்டு தரையில் தமது துணியை விரித்து போட்டுவிட்டு பீரோக்களின் கண்ணாடி கதவுகளை உடைத்து வழி செய்து அவற்றிற்குள் இருந்த வெள்ளி பாத்திரங்களை எடுத்து கீழே பரப்ப பெற்றிருந்த துணியின் மேல் வைத்தார். ஏனென்றால் அந்த துணியில் அடங்கக்கூடிய சாமான்களை எல்லாம் வைத்து மூட்டையாக கட்டி தூக்கி கொண்டு போய்விடலாம் என்ற தீர்மானத்துடன் அவர் ஓசை செய்யாமல் பாத்திரங்களை எடுத்து வைத்த சமயத்தில் கூடத்தில் யாரோ இருந்து பலமாக தும்மிய ஓசை உண்டாகவே அது அந்த திருட்டு மனிதருடைய உடம்பை நடுக்குவித்தது. திகில் அவருடைய உச்சி மயிரை பிடித்து உலுக்குவது போல இருந்தது. அவர் திடுக்கிட்டு நடுங்கி இடது கையில் இருந்த மின்சார விளக்கை கூடத்தில் திருப்பி பார்த்தார். அந்த அறையின் வாசற்படியில் ஒரு மனிதர் நின்று தாம் செய்ததை வியப்போடு பார்த்து கொண்டிருந்ததை அந்த திருட்டு மனிதர் கண்டுவிட்டார். அவர் திருட்டு தொழிலில் அப்போதே முதலில் இறங்கியவராதலால் அவருடைய அச்சமும் நடுக்கமும் சகிக்க ஒண்ணாமல் பெருகிவிடவே தாம் அந்த மனிதருடைய கையில் அகப்படாமல் எப்படி ஆகிலும் தப்பித்துக் கொண்டு வெளியில் ஓடிவிட வேண்டும் என்ற ஒரே எண்ணம் அப்போது அவருடைய மனத்தில் எழுந்தது. வெளியில் நின்ற மனிதர் திருட்டு மனிதரை பார்த்து வியப்போடு புன்னகை செய்தபடி, "யாரப்பா நீ? என்ன வேலை இது? வெள்ளி சாமான்களை எல்லாம் எதற்காக மூட்டை கட்டுகிறாய்?" என்று தூரத்தில் நின்றபடியே கேட்க, உள்ளே நின்ற திருட்டு மனிதன் குபீர் என்று பாய்ந்து தமது கையில் இருந்த தடியால் அந்த மனிதருடைய தலைமேல் ஓங்கி ஒரு அடி கொடுக்க, அதை சிறிதும் எதிர்பார்க்காத அந்த மனிதர் "அம்மாடி" என்று அலறிக்கொண்டு அப்படியே தரையில் விழுந்து சாய்ந்து விட்டார். அதற்கு மேல் அவருடைய வாயிலிருந்து எவ்வித ஓசையும் உண்டாகவில்லை. அவர் மூச்சு விட்டதும் தெரியவில்லை. அவருடைய உடம்பும் அப்புறம் இப்புறம் அசையவில்லை. திருட்டு மனிதர் இடது கையில் மின்சார விளக்கையும் வலது கையில் வெள்ளித்தடியையும் பிடித்துக்கொண்டு மெகா ஆவேசத்தோடு கூடத்திற்கு வந்து வெளிச்சத்தை கீழே கிடந்தவர் மீது திருப்பி பார்க்க, அவர் பிணம் போல கிடந்தது தெரிந்தது. அவர் இறந்து போயிருக்க வேண்டும் அல்லது தமது பிரக்ஞையை இழந்து மயங்கி கிடக்க வேண்டும் என்று எண்ணினார். அவருடைய கூச்சலை கேட்டு மேன் மாடத்திலிருந்து எவரேனும் வந்தாலும் வரலாம் என்ற அச்சம் உண்டானதாகையால் புது திருடர் விளக்கின் வெளிச்சத்தை முன்னால் காட்டிக்கொண்டு அந்த கூடத்திலிருந்து வெளியில் ஓடினார். அப்போது மழையின் கொடுமை சிறிதளவு குறைந்திருந்ததானாலும் தூற்றல்கள் விழுந்து கொண்டிருந்தன. மாலை முதல் வெகுநேரம் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டே இருந்ததாகையால் ரஸ்தாவில் ஜலம் வெள்ளம் போல் ஓடிக்கொண்டிருந்தது. சில இடங்களில் ரஸ்தாவில் பள்ளங்களும் சேருமாய் இருந்தன.
அப்போதும் இருளே மயமாய் நிறைந்திருந்ததாகையால் அந்த திருட்டு மனிதர் ரஸ்தாவை விட்டு இப்புறம் அப்புறம் இறங்கி எங்கும் செல்வது அபாயகரமானதென்று கருதி ரஸ்தாவிலேயே விசையாக சென்று தமக்கும் அந்த கட்டிடத்திற்கும் மத்தியில் இருந்த தூரத்தை அதிகப்படுத்திக் கொண்டார். அப்போது அவருடைய கையில் இருந்த விளக்கும் வெள்ளி குச்சியும் அவருடைய மனத்திற்கு 1000 யானையின் பலத்தை உண்டாக்கியது போல் அவர் உணர்ந்தார். அந்த வெளிச்சத்தின் உதவியால் தாம் தொலை தூரம் போய்விடலாம் என்ற தைரியம் அவருக்கு உண்டாயிற்று. வெள்ளி குச்சி ஆதாயத்திற்கு ஆதாயமாகவும் தற்காப்பிற்கு நல்ல வஜ்ராயுதமாகவும் ஏற்பட்டது. இன்னொரு புறத்தில் அவருடைய மனத்திலும் உடம்பிலும் அமித்தமான ஊக்கத்தையும் ஆவேசத்தையும் உண்டாக்கியது. அவ்வாறு அவர் சென்று கொண்டிருந்தபோது அந்த ரஸ்தாவிலிருந்து இடது பக்கமாக ஒரு சிறிய ரஸ்தா பிரிந்து சென்றது. அதே வழியாக அவர் சுமார் 1/2 மைல் தூரம் செல்ல அங்கு ரயில் பாதை ஒன்று குறுக்கிட்டது. அந்த பாதையின் கதவு மூடப்பட்டிருந்ததாகையால் அவர் அதை சிறிதளவு திறந்து கொண்டு உள்ளே போக நடுவில் தண்டவாளங்கள் இருந்தது தெரிந்தது. அத்தண்டவாளங்களின் ஓரமாய் அமைக்கப்பட்டிருந்த ஒற்றையடி பாதையின் வழியாய் நடந்து சென்றார். சென்றவர் சுமார் 1/4 மைல் தூரத்தை கடக்க சிறிது தூரத்திற்கப்பால் சிவப்பு விளக்குகளோடு இருந்த கைகாட்டி மரத்தையும் அதற்கப்பால் லாந்தர் விளக்குகளோடு இருந்த ஒரு ஸ்டேஷனையும் கண்டார். காணவே அவருக்கு அப்போதே மூச்சு ஒழுங்காக வரத் தொடங்கியது. மனதும் தைரியம் அடைந்தது. அவர் தமது வேகத்தை அதிகப்படுத்தி அந்த ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்த காலத்தில் ஒரு ரயில் வண்டியும் அங்கே வந்து நின்றது. தமது கையில் இருந்த மின்சார விளக்கையும் வெள்ளி குச்சியையும் தாம் எரிந்து விட்டாலன்றி தம்மை தொடர்ந்து கொண்டு வருகிறவர்கள் அடையாளங்களை கொண்டு தம்மை பிடித்துக் கொள்வார்கள் என்பது அவருடைய மனதிற்கு நிச்சயமாய்ப்பட்டதானாலும் அவற்றை எரிந்துவிட அவருக்கு மனம் வரவில்லை. ஆதலால் தாம் அந்த ஸ்டேஷனில் தங்காமல் அந்த ரயிலில் ஏறி அதிக தூரம் போய்விட வேண்டும் என்று அவர் நினைத்து தமது மடியை தடவி பார்த்தார். தமது மடியில் அவர் வைத்துக் கொண்டிருந்த பணம் காணப்படவில்லை. அது எங்கேயோ விழுந்துவிட்டதென்று அவர் உடனே யூகித்துக் கொண்டு ரயில் தொடரில் பிணைக்கப்பட்டிருந்த வண்டிகளையெல்லாம் பார்த்தபடி அங்கும் இங்கும் 2 தரம் சென்றார். ஒரு வண்டி காலியாயிருக்கவே அவர் சுற்றும் முற்றும் பார்த்தார். எவரும் தம்மை கவனிக்கவில்லை என்று உணர்ந்து அவர் உடனே அந்த வண்டியின் கதவை திறந்து உள்ளே ஏறி மறுபடி கதவை மூடி தாழிட்டு கொண்டார். அவ்வாறு ஏறிய பிறகே அது 2வது வகுப்பு வண்டி என்பது தெரிந்தது. அதில் மெத்தை தைக்க பெற்ற 4 ஆசனங்கள் காணப்பட்டன. ஆனால் மனிதர் எவரும் ஏறி இருக்கவில்லை. தாம் அந்த ஆசனங்களில் ஒன்றில் உட்கார்ந்திருந்தால் அங்கே வந்து உட்காரும் பெரிய மனிதர்கள் தம்மை கண்டு சம்சயங்கள் கொள்வார்கள் என்றும் டிக்கெட் பரிசோதகர் எவரேனும் வந்து தமது டிக்கெட்டை கேட்பார் என்றும் கருதி அவர் சுற்றும் முற்றும் பார்த்தார். சோபாக்கள் போல் இருந்த ஆசனங்களின் அடியில் ஒவ்வொரு மனிதர் படுத்து மறைந்து கொண்டிருக்கத்தக்க இடைவெளி இருந்ததாகையால் அவர் அந்த வண்டியில் எரிந்து கொண்டிருந்த விளக்கை அணைத்துவிட்டு ஒரு சோபாவின் அடியில் நுழைந்து தமது உடம்பை நீட்டி படுத்துக் கொள்ள அடுத்த நிமிஷம் வண்டி அந்த ஊரை விட்டு புறப்பட்டு ஓட ஆரம்பித்தது. உடனே அவர் எழுந்து வந்து ஒரு சோபாவின் மேல் படுத்துக்கொண்டார். சில நிமிஷ காலத்தில் வண்டியின் விசை குறையத் தொடங்கியதைக் கண்டு அது அடுத்த ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வந்துவிட்டது என்று யூகித்துக் கொண்டு அந்த மனிதர் உடனே எழுந்து முன்போல அதன் கீழே போய் மறைந்து படுத்துக்கொண்டார். வண்டி அடுத்த ஸ்டேஷனில் போய் நின்றது. ஆனால் அங்கும் எவரும் 2வது வகுப்பு வண்டியில் ஏறவில்லை. அங்கிருந்து வண்டி புறப்பட்டவுடன் அந்த மனிதர் மறுபடி எழுந்து வந்து சோபாவில் படுத்துக்கொண்டார். அவ்வாறு வண்டி 2 ஸ்டேஷன்களை தாண்டிய வரையில் அவர் அதே போல செய்ய அதுவரையில் வேறு எவரும் அந்த வண்டியில் ஏறவில்லை. ஆகையால் தாம் எவ்வித அபாயமுமின்றி நெடுந்தூரம் சென்று ஒரு பெரிய ஸ்டேஷனில் இறங்கி இருளில் தண்டவாளங்களுக்கு பக்கமாகவே நடந்து வெளியில் போய்விட வேண்டும் என்று தீர்மானித்து மணக்கோட்டை கட்டி கொண்டிருக்க வண்டி 3வது ஸ்டேஷனில் நின்ற சமயத்தில் அந்த வண்டியின் கதவு சரேல் என்று திறக்கப்பட்டதைக் கண்டு அவர் திடுக்கிட்டு நடுங்கி சோபாவின் கீழ் கடைசி வரையில் போய் அங்கிருந்த பலகை அடைப்போடு ஒட்டிக்கொண்டு கை கால்களால் ஓசை செய்யாமலும் பலமாய் மூச்சு விடாமலும் ஒன்றிக் கொண்டிருந்தார். யாரோ இருவர் வண்டிக்குள் ஏறினர். கதவை திறந்தவர் உடனே அதை மூடி தாளிட்டார். இன்னொருவர் விளக்கை கொளுத்தினார். உள்ளே இருந்த சோபாக்கள் எல்லாம் காலியாயிருந்ததை காண மற்றவர், விளக்கை அணைத்துவிடு, நாம் படுத்துக்கொள்வோம் என்றார். உடனே மற்றவர் விளக்கை அணைத்துவிட இருவரும் முறையே ஒவ்வொரு சோபாவில் உட்கார்ந்து சாய்ந்து கொண்டனர். உடனே வண்டி புறப்படத் தொடங்கியது. ஆரம்பத்தில் மௌனமாயிருந்த 2 பிரயாணிகளும்
அதற்கு மேல் ஒருவரோடு ஒருவர் பேச ஆரம்பித்தனர். நமது புது திருடர் எந்த சோபாவின் அடியில் ஒளிந்து கொண்டிருந்தாரோ அந்த சோபாவில் இருந்த மனிதர், அந்த ஊரில் நாம் அதிக நாட்கள் தங்கக்கூடாது, காரியத்தை முடித்துவிட்டு உடனே அடுத்த வண்டியிலேயே திரும்பி வந்துவிட வேண்டும் என்றார். அதற்கு மற்றவர், ஆம், அப்படித்தான் செய்ய வேண்டும். ஆளை நியமிக்க ஏற்பாடு செய்தாயே, அது எப்படி முடிந்தது? உடனே முதல் மனிதர், அதுதான் திருப்திகரமாய் நிறைவேறவில்லை. அதற்கு கண்ட மனிதனையும் நியமிப்பது உசிதமானதல்ல. அவன் நல்ல திறமைசாலியாகவும் தைரியசாலியாகவும் இருக்க வேண்டும். சாமர்த்தியமாய் பேசி எவருடைய மனதையும் தன்வசம் திருப்பக்கூடியவனாய் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் சரக்குகள் சீக்கிரம் எடுபடும். நானே அந்த ஸ்தானத்தில் இருந்து விடலாமா என்று கூட சில சமயங்களில் நினைத்தேன். ஆனால் தலைமை ஸ்தானத்தில் நான் ஒரு நிமிஷம் இல்லாவிட்டால் எல்லோரும் பட்ட பகலில் கோட்டை விட்டு விடுவார்கள். ஒரே நிமிஷத்தில் நம் தலைக்கு கல் வந்து சேரும். அதற்காகத்தான் கொஞ்சம் யோசிக்கிறேன் என்றார். அதை கேட்ட மற்றவர், அதைத்தான் முக்கியமாய் யோசிக்க வேண்டும் என்று கூறியபடி எழுந்து தமக்கு பக்கத்தில் இருந்த லேவெட்ரியின், அதாவது ஒன்றுக்கு போகும் இடம், கதவை திறந்து அங்கிருந்த விளக்கை கொளுத்த அதன் வெளிச்சம் நம் புது திருடர் ஒளிந்து படுத்து கொண்டிருந்த இடத்தில் பளிச்சென்று வீசவே லேவெட்ரிக்குள் நுழைந்த மனிதர் அதற்குள் போய் கதவின் பக்கம் திரும்பி அதை மூடிக்கொள்ள முயன்ற காலத்தில் அவருடைய பார்வை சோபாவின் அடியில் சென்றது. அங்கு ஒருவன் படுத்து ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்பது உடனே அவருக்கு தெரிந்துவிட்டது. தாங்கள் இருவரும் அதுவரையில் பேசிக் கொண்டிருந்ததை அந்த மனிதன் கேட்டுக்கொண்டிருந்திருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தாராதலால் அவருடைய மனதில் கோபம் பொங்கியது. அவர் உடனே வெளியில் வந்து, உங்கள் சோபாவிற்கடியில் யாரோ ஒருவன் படுத்துக்கொண்டிருக்கிறான் என்று கூற, அதை கேட்ட மற்றவர் திடுக்கிட்டு, ஆ, எங்கே என்று வியப்போடு கேட்டுக்கொண்டு சரேல் என்று எழுந்து நின்று கீழே குனிந்து பார்த்தார். லேவட்ரியிலிருந்து வந்த மனிதர் கீழே குனிந்து நமது புது திருடருடைய ஒரு காதை பிடித்து வெளியில் இழுத்தபடி, யார் நீ? சோபாவின் அடியில் ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறாய் என்று அதட்ட, புது திருடர் மெல்ல நகர்ந்து வெளியில் வந்து, என்னுடைய காதை விடையா, உன்னை போல் நானும் ஒரு பிரயாணிதான், திருடன் அல்ல. நான் உன்னுடைய பொருளில் எதையாவது திருடி விட்டேனா என்று கூறி தமது காதை விடுவித்துக் கொள்ள முயன்றார். அதற்குள் இன்னொருவர் கோபத்தோடு, நீயும் எங்களைப் போல் ஒரு பிரயாணியாயிருந்தால் சோபாவின் மேல் படுத்துக்கொண்டிருப்பாயா? தரையில் அழுக்கில் கிடந்து புரளுவாயா? நீ திருட்டு மொழி மொழிப்பதே உன்னிடம் டிக்கெட் இல்லை என்பதை காட்டுகிறதே. எங்கே உன் டிக்கெட்டை காட்டு பார்க்கலாம் என்றார். புது திருடர், நான் மழையில் நனைந்து வந்தேன். என் துணிகள் ஈரமாயிருக்கின்றன. சோபாவில் படுத்தால் சோபா நனைந்து கெட்டுப்போகும். அதனால் கீழே படுத்துக்கொண்டேன். அது என்னுடைய பிரியத்தை பொறுத்தது. அதனால் யாருக்கு என்ன நஷ்டம்? டிக்கெட் பரிசோதகர் வந்து கேட்கட்டும். நான் என் டிக்கெட்டை காட்டுகிறேன். நீ என் காதை விடையா என்று அதட்டி கூறியபடி திமிர அவருடைய காதை பிடித்திருந்த மனிதர், நான் உன்னை விட முடியாது. 2வது வகுப்பு டிக்கெட் வாங்கி கொண்டு வரும் ஒரு கண்ணியமான மனிதர் தோல் மெத்தை ஈரமாகிவிடப் போகிறதே என்று கவலைப்பட்டு ஈர துணிகளோடு தரையில் அழுக்கில் கிடந்து புரண்டு தம்முடைய துணிகளையும் உடம்பையும் ஆபாசம் பண்ணிக்கொள்வாரா? என்ன கட்டுக்கதையடா இது! இதை நாங்கள் நம்ப முடியாது. கீழே மறைந்திருந்து மனிதர் தூங்கும்போது மூட்டைகளை தூக்கி கொண்டு இறங்கி போய்விட எண்ணியே நீ இங்கே மறைந்திருந்தாய் என்பது நிச்சயம். உன்னிடம் டிக்கெட் இல்லை என்பதும் நிச்சயம். அடுத்த ஸ்டேஷன் வரட்டும், உன்னை ஸ்டேஷன் மாஸ்டரிடம் ஒப்புவிக்கிறேன். அதுவரையில் நீ திமிரினால் நாங்கள் இருவரும் சேர்ந்து உன்னை தவிடு பொடியாக்கி விடுவோம் என்ற அதிகாரத்தோடனையாக கூறினார். அதை கேட்கவே நமது புது திருடர் சரேல் என்று இழுத்து தமது காதை விடுவித்துக் கொண்டு கீழே உட்கார்ந்து சோபாவின் அடியில் கிடந்த வெள்ளித்தடியை வலது கையிலும் கைவிளக்கை இடது கையிலும் எடுத்து வைத்துக்கொண்டு ஒரு சோபாவிற்கப்பால் போய் நின்றபடி சிலம்பம் விளையாடுவது போல் வெள்ளித்தடியை சுழற்றி, யாராவது என் கிட்ட வந்தால் ஒரே அடியாய் மண்டையை 2ஆய் பிளந்து விடுவேன், ஜாக்கிரதை என்றார். அவருடைய கைகளிலிருந்த பொருள்களை பார்த்தவுடன் மற்ற 2 பிரயாணிகளின் முகமும் விகாரமாக மாறியது. இருவரும் தமது கோபத்தை அடக்கிக் கொண்டனர். உடனே அவர்களில் முக்கியமானவர் நம் புது திருடரை பார்த்து சமாதானமாக பேசத் தொடங்கி, ஐயா, கோபிக்க வேண்டாம். நாங்கள் உங்களை யாரோ திருடன் என்று தப்பாக நினைத்து விட்டோம். நீங்கள் இன்னார் என்பது இப்போதுதான் தெரிகிறது.
தயவு செய்து அப்படியே சோபாவில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பிரஸ்தாபிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் உங்களைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன். தயவு செய்து உட்காருங்கள், விஷயத்தை சொல்கிறேன் என்று அன்போடு கூறினார். இன்னொருவரும் அவரைப் போலவே மாறி சந்தோஷத்தை தோற்றுவித்தார். வெள்ளி தடியை பார்த்தவுடன் அவர்கள் இருவரும் அப்படி புது மனிதர்களாய் மாறி அடங்கி போனதைக் கண்டு பெரிதும் வியப்படைந்த நமது புது திருடர் அந்த தடியில் ஏதோ மர்மம் இருந்திருக்க வேண்டும் என்றும் தம்மை வேறு யாராகவோ அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் எண்ணி அவர்களுடைய கருத்தை தந்திரமாக தாம் அறிய வேண்டும் என்று நினைத்தவராய் அமைதியாய் ஒரு சோபாவின் மீது உட்கார்ந்து கொண்டு, நான் யார் என்பது இந்த வெள்ளித்தடியை பார்த்த பிறகுதான் தெரிகிறது போலிருக்கிறது. என்னை யாரோ பட்டி காட்டான் என்று மிரட்ட ஆரம்பித்தீர்களே, இப்போதாவது சரியாய் தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா என்றார். மற்றவர்களில் முக்கியஸ்தர் சந்தோஷமாக நகைத்தபடி, நீங்கள் உங்களுடைய சொந்த உடுப்புகளை போட்டுக்கொள்ளாமல் பைத்தியக்காரன் போல் இருந்ததைக் கண்டு நாங்கள் தப்பாக எண்ணிவிட்டோம். கோபித்துக் கொள்ள வேண்டாம். நாங்கள் செய்த தப்பிதத்திற்கு எங்களை மன்னிக்க கோருகிறோம் என்றார். அதற்கு புது திருடர், சரி, தவறு எல்லோருக்கும் உள்ளதுதான். ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி என்னிடம் பிரஸ்தாபிக்க வேண்டும் என்றீர்களே, அதை சொல்லலாம் என்று அமர்த்தலாக மறுமொழி கூறினார். அதை கேட்ட மற்றவர், அது ரகசியமானது. நான் இங்கிருந்து ஓங்கி கத்தினால் அது அடுத்த வண்டியில் இருப்பவருடைய காதுகளில் பட்டாலும் படும். ஆகையால் நீங்கள் தயவு செய்து இங்கே வந்து என் சோபாவிலேயே உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்றார். நமது புது திருடர் கம்பீரமாக நிமிர்ந்து பக்கத்தில் இருந்த சோபாவில் உட்கார்ந்து, நான் அங்கே வர வேண்டும் என்பதென்ன? நீங்கள்தான் வந்து இந்த சோபாவில் உட்கார்ந்து கொள்ளுங்களேன் என்று அமர்த்தலாக மறுமொழி கூறினார். அதை கேட்ட மற்றவர், உத்தரவுபடியே நடந்து கொள்கிறோம். வா அப்பா, அங்கேயே போய் உட்காரும். எஜமான் உத்தரவு செய்கிறார் என்று கூறி தமக்கு அருகில் இருந்தவரையும் அழைத்து கொண்டு எழுந்திருந்தார். உடனே இருவரும் போய் புது திருடருக்கு 2 பக்கங்களிலும் உட்கார்ந்து கொண்டனர். உட்கார்ந்தவுடன் அவர்களில் முக்கியஸ்தராயிருந்தவர் புது திருடனுடைய கையில் இருந்த வெள்ளி தடியை வெடுக்கென்று பிடுங்கி தூர இருந்த ஒரு சோபாவின் மேல் எறிந்தார். அதே சமயத்தில் இன்னொருவர் தமது உடம்பில் இருந்த துணியை எடுத்து நீளத்தில் ஒன்றாக சேர்த்து புது திருடருடைய கழுத்தை சுற்றி போட்டு இறுக பிடித்து கொண்டார். உடனே முக்கியஸ்தர் திருடருடைய இன்னொரு கையில் இருந்த விளக்கையும் பிடுங்கி சோபாவில் போட்டுவிட்டு அவருடைய 2 கைகளையும் தமது கைகளால் இறுக பிடித்துக்கொண்டு, திருட்டு நாய், இப்போது என்ன சொல்கிறாய்? இந்த வெள்ளி தடியையும் கை விளக்கையும் நீ எங்கிருந்து திருடி கொண்டு வந்தாய்? உண்மையை நீ ஒப்புக்கொண்டால் உனக்கு நாங்கள் ஓர் உதவி செய்கிறோம். இல்லாவிட்டால் எப்போதே சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தி உன்னை கார்டிடம் ஒப்புவித்து விடுவோம். என்ன சொல்கிறாய் என்றார். நமது புது திருடர் ஏமாற்றமும் அவமானமும் அடைந்து குன்றிப்போய் மற்றவர்களை பார்த்து அசட்டு விழி விழித்தார். தாம் வெள்ளிக்கோளினால் அடிக்காமல் தடுத்து தம்மை வசமாய் பிடித்துக் கொள்ளும் பொருட்டு அவர்கள் தந்திரம் செய்து மிக சுலபத்தில் தம்மை ஏமாற்றி விட்டார்கள் என்றும் அவர்கள் இடத்திலிருந்து தாம் தப்ப முடியாதென்றும் உணர்ந்து தமக்கு வெள்ளித்தடியும் கை விளக்கும் எப்படி கிடைத்ததென்னும் விவரத்தை கூறினார். உடனே முக்கியஸ்தர், ஓகோ, மழைக்காக தங்கப்போன இடத்தில் வெள்ளி தடியையும் விளக்கையும் திருடினாயோ? அதோடு அந்த இடத்தின் சொந்தக்காரரை அடித்து கொன்று போட்டு விட்டாய். இப்போது டிக்கெட் இல்லாமல் வண்டியில் பிரயாணம் செய்கிறாய். நாங்கள் கேட்டதற்கு எங்களையும் அடித்துக் கொள்வதற்கு வெள்ளி தடியை ஓங்கினாய். இத்தனை குற்றங்கள் செய்த உன்னை நாங்கள் இப்போதே கார்டிடம் ஒப்புவிக்கப் போகிறோம். அதற்கு முன் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறோம். நாங்கள் சொல்வது போல் செய்து நீ இனி எங்களுக்கு அனுகூலமாய் நடந்து கொள்வாயானால் உன் குற்றங்களையும் வெளிப்படுத்தாமல் உன்னை எங்களோடு அழைத்து கொண்டு போய் சௌகரியமான ஒரு இடத்தில் வைக்கிறோம். உடனே புது திருடர், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொன்னால் அப்படியே செய்ய தடையில்லை. அதற்கு முக்கியஸ்தர், நாங்கள் இப்போது ஒரு ஊருக்கு போகிறோம். அங்கே போனவுடன் உன்னை நாங்கள் ஓர் உத்தியோகத்தில் நியமிக்கப் போகிறோம். அதை நீ திறமையாக பார்த்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு ஏராளமான வருமானம் கிடைக்கும். அங்கே உனக்கு பெரிய சீமானுடைய சௌகரிய வசதிகளையெல்லாம் நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். புது திருடர் சந்தோஷத்தோடு, எனக்கு நாணயமான உத்தியோகம் கிடைக்கும் பட்சத்தில் நான் மிக திறமையாக வேலை பார்ப்பேன் என்பதை நீங்கள் நிச்சயமாய் நம்பலாம்.
நீங்கள் எனக்கு கொடுப்பதாக சொல்வது என்ன உத்தியோகம்? ஒரு பெரிய கம்பெனியார் அனுப்பும் சாமான்களை விற்கும் ஏஜென்ட் உத்தியோகம் என்றார் முக்கியஸ்தர். சம்பளம் எவ்வளவு என்று கேட்டார் புது திருடர். அதற்கு மாத சம்பளமாக ஏற்படுத்தவில்லை. விற்பனை செய்வதற்கு தக்கபடி தரகு கிடைக்கும். 100 ரூபாய்க்கு சாமான்களை விற்றால் உனக்கு 10 ரூபாய் கிடைக்கும். அதுவன்றி இருக்க இடம், போக மோட்டார் வண்டி, சாப்பாடு முதலியவை இலவசமாகவே கிடைக்கும். மனிதருக்கு இன்னும் என்ன வேண்டும்? உடனே புது திருடர், அப்படியானால் நான் அந்த உத்தியோகத்தை ஒப்புக்கொள்ள தடையில்லை. ஆனால் இன்னொரு விஷயம், அதற்கு பணம் ஏதாவது ரொக்க ஜாமீன் கட்ட வேண்டுமானால் அது என்னால் ஆகாத காரியம். அதையும் நான் முன்னாகவே சொல்லிவிடுகிறேன். அதை கேட்ட முக்கியஸ்தர், ஜாமீன் எதுவும் தேவையில்லை. உன்னிடம் விலை பெற்ற சாமான்களை முதலாளி ஒப்புவிப்பாரானாலும் அவருடைய ஆட்கள் ரகசியத்தில் உன்னுடைய நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிருப்பார்கள். நீ துரோகம் செய்ய மனதால் நினைத்தாலே அது உடனே முதலாளிக்கு தெரிந்து போகும். அதற்கு தக்கபடி உனக்கு மரியாதை நடந்துவிடும். நீங்கள்தான் அந்த கம்பெனியின் முதலாளியா என்று கேட்டார் புது திருடர். நான் முதலாளி அல்ல. அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர். அவர் இப்படி 2வது வகுப்பு வண்டியிலா பிரயாணம் செய்வார்? அது இருக்கட்டும், உன்னுடைய பெயர் என்ன என்றார் முக்கியஸ்தர். என் பெயர் கருப்பண்ணன் என்று மறுமொழி கூறினார் புது திருடர். உடனே முக்கியஸ்தர், அடடே, பெயர் அவ்வளவு அழகாயிலே. நீ விற்கப் போகும் உயர்வான சாமான்களுக்கு தக்கபடி பெயரும் கம்பீரமாக இருக்க வேண்டும். கருப்பு கோடு அசுபத்தை காட்டுவது. ஆகையால் பெயரை சொல்லும் போதே அது அசுப குறியை நினைவூட்டுவதாய் இருக்கக்கூடாது. நீ ஒரு புதிய பெயரை வைத்துக்கொண்டு அந்த பெயரால் உத்தியோகத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். உனக்கு நான் வெள்ளையங்கிரி என்று பெயர் வைக்கிறேன். சரி, உங்கள் விருப்பத்தின்படியே செய்யுங்கள் என்றார் கருப்பண்ணன். நாம் அடுத்த ஸ்டேஷனில் இறங்க வேண்டும். நாம் மூவரும் இறங்கியவுடன் நான் என்னுடைய டிக்கெட்டை கொடுத்துவிட்டு வெளியில் போய் ஓர் அணா கொடுத்து ஒரு பிளாட்ஃபாரம் டிக்கெட் வாங்கி வெளியில் இருந்தபடி கொடுக்கிறேன். நீ அதை வாங்கிக்கொள். பிறகு நீங்கள் இருவரும் வெளியில் வாருங்கள் என்றார் முக்கியஸ்தர். அந்த ஏற்பாட்டிற்கு மற்ற இருவரும் இணங்கினர். கருப்பண்ணனிடத்திலிருந்து பிடுங்கப்பட்ட வெள்ளித்தடியையும் கை விளக்கையும் மற்றவர்கள் எடுத்து துணியில் சுற்றி வைத்துக் கொண்டனர். சில நிமிஷ காலத்தில் வண்டி அடுத்த ஸ்டேஷனில் போய் நின்றது. உடனே மூவரும் கீழே இறங்கினார்கள். வெள்ளையங்கிரியையும் மற்றவரையும் ஸ்டேஷனின் உள்புறத்தில் வேலி அடைப்பின் ஓரமாய் நிற்க வைத்துவிட்டு முக்கியஸ்தர் தமது டிக்கெட்டை கொடுத்துவிட்டு வெளியில் போய் ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை வாங்கி வந்து வெள்ளையங்கிரியிடம் கொடுக்க அவரும் இன்னொருவரும் அடுத்த நிமிஷம் எவ்வித தகராறுமின்றி வெளியில் போய்விட்டனர். ஸ்டேஷனுக்கு வெளியில் அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து மூடு மோட்டார் வண்டியொன்று காத்து கொண்டிருந்தது. அதற்குள் பின்புற ஆசனத்தில் முக்கியஸ்தரும் வெள்ளையங்கிரியும் உட்கார்ந்து கொண்டனர். முன்புறத்தில் வண்டி ஓட்டியும் இன்னொருவரும் உட்கார்ந்து கொண்டனர். வண்டிக்குள் இருந்தவர்களை முன்னால் இருந்தவர்கள் பார்க்க முடியாதபடி இடையில் பலகை அடைப்பு அமைந்திருந்தது. வண்டியின் உள்புறம் இருள் அடர்ந்ததாயிருந்தது. உள்புறத்தின் 2 பக்கத்து கதவுகளிலும் இருந்த ஷட்டர்கள் மூடப்பட்டிருந்தமையால் வண்டி எங்கே சென்றதென்பதை உள்ளே இருந்தவர் பார்க்க இயலாது. எல்லோரும் ஏறி உட்கார்ந்து கொண்டவுடன் வண்டி புறப்பட்டு ஓடியது. வண்டியில் இருந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசாமல் மௌனமாகவே இருந்தனர். சற்று முன் மிக பயங்கரமான அபாய நிலைமையிலிருந்து தவித்துக் கொண்டிருந்த தாம் உயர்வான ஒரு உத்தியோகத்தை பெற்று மோட்டார் வண்டியில் போய்க் கொண்டிருந்ததை நினைத்து நினைத்து வெள்ளையங்கிரி அபாரமான சந்தோஷமும் மனக்கிளர்ச்சியும் அடைந்து மானசீகமான இன்ப பிரபாகத்தில் மிதந்து கொண்டிருந்தாராதலால் வெளியுலக நினைவே அவருக்கு இல்லாமல் போனதாகையால் வண்டி எந்தெந்த வழியாக எவ்வளவு காலம் ஓடியது என்ற நினைவோ கவனமோ அவருக்கு ஏற்படவில்லை. முடிவாக வண்டி நிறுத்தப்பட வெள்ளையங்கிரிக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவரான முக்கியஸ்தர் கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கி, இதுதான் இடம், இறங்கலாம் என்றார். அப்போதே வெள்ளையங்கிரிக்கு தமது சுய நினைவு திரும்பியது. அவர் உடனே சரேல் என்று எழுந்து வண்டியை விட்டு கீழே இறங்கி நாற்புறங்களிலும் தமது பார்வையை செலுத்தி உற்று நோக்கினார். பக்கத்தில் ஒரு பங்களா காணப்பட்டது. அது மிக உயர்வானதாய் தோன்றியது. அதுவே தமது எதிர்கால உத்தியோக காரியாலயம் என்ற எண்ணம் வெள்ளையங்கிரி மனதில் உண்டாகத் தொடங்கவே இன்பகரமான ஆவலினால் அவருடைய மனம் பொங்கியது. உடம்பு துடிதுடித்தது.
அதே காலத்தில் முன்னால் இருந்தவரும் கீழே இறங்கிவிட்டாராதலால் வண்டியோட்டி வண்டியை பின்புறமாகவே வெளியில் விடுத்துக்கொண்டு போக ஆரம்பித்தான். முக்கியஸ்தரும் மற்றவரும் வெள்ளையங்கிரியை அழைத்துக் கொண்டு அந்த பங்களாவிற்குள் நுழைந்து கூடம் போல் இருந்த ஒரு இடத்தை அடைந்தனர். அப்போது முக்கியஸ்தர் வெள்ளையங்கிரியை பார்த்து, ஐயா, இதுவே இனி உம்முடைய ஆபீஸ். இந்த இடத்தையும் இதில் உள்ள பொருள்களையும் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். உமக்கு தேவையான சௌகரியங்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றன. அதோ மூலைகளில் துணிகள், சட்டைகள் முதலியவை இருக்கின்றன. உம்முடைய ஈரத் துணிகளை விலக்கிவிட்டு உமக்கு தேவையான புது உடைகளை எடுத்து உடுத்தி கொண்டு வாரும் என்றார். அதை கேட்ட வெள்ளையங்கிரி அதே போல தமது ஈரத் துணியை விலக்கிவிட்டு புதிய உடைகளை அணிந்து கொண்டு வந்து சேர்ந்தார். அதற்கு சிறிது நேரத்திற்கு பிறகு மோட்டார் ஓட்டி எங்கிருந்தோ பாத்திரங்களில் சாப்பாடு கொண்டாந்து வைத்துவிட்டு மூவருக்கும் இலைகள் போட்டு பரிமாற அவர்கள் தமது சாப்பாட்டை முடித்துக் கொண்டனர். பிறகு வண்டியோட்டி ஓர் அறையில் ஜமக்காளம் முதலியவைகளை போட்டு அதில் படுத்துக்கொள்ளும்படி வெள்ளையங்கிரியிடம் கூற, அப்போது இரவு 11 மணிக்கு மேல் ஆகிவிட்டதாகையால் அவர் மற்ற இருவர்களது அனுமதியையும் பெற்றுக்கொண்டு அறைக்குள் போய் படுத்துக்கொண்டார். அன்று இரவு கழிந்தது. மறுநாள் காலை 6 மணிக்கு வெள்ளையங்கிரி விழித்துக்கொண்டு எழுந்து அறையை விட்டு வெளியே வந்து பார்க்க அங்கு மனிதர் எவரும் காணப்படவில்லை. தம்மை அழைத்து வந்தவர்கள் ஏதேனும் காரியமாய் எங்கேனும் போயிருப்பார்களோ என்ற சந்தேகத்துடன் அவர் அந்த வீட்டின் இதர பாகங்களிலெல்லாம் நுழைந்து அவர்களை தேடினார். எங்கும் அவர்கள் காணப்படவில்லை. முதல் நாள் தம்மை ஏற்றி கொண்டு வந்த வண்டியும் கட்டிடத்திற்கு வெளியில் காணப்படவில்லை. ஆகவே அவர் மறுபடியும் கூடத்திற்கு வர அங்கு ஒரு மேஜையின் மேல் வைக்கப்பட்டிருந்த ஒரு கடிதம் திருஷ்டியில் பட்டது. அதன் மேல் வெள்ளையங்கிரி அவர்கள் சமூகம் என்னும் விலாசம் காணப்பட்டது. அதை காணவே அவருடைய மனத்தில் ஆச்சரியம் அபாரமாக பெருகியது. அவர் மிகுந்த ஆவலோடு பாய்ந்து அந்த கடிதத்தை எடுத்து பிரித்து படிக்க அது அடியில் வருமாறு எழுதப்பட்டிருந்தது. ஐயா, நேற்றிரவு நீங்கள் தூங்கிய பிறகு எங்களுக்கு கிடைத்த ஒரு அவசர செய்தியை அனுசரித்து நாங்கள் உடனே புறப்பட்டு வெளியூருக்கு போக நேர்ந்துவிட்டது. உங்களை அனாவசியமாய் எழுப்ப விரும்பாமல் இந்த கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு போகிறோம். காலையில் நீங்கள் எழும்போது நாங்கள் இங்கே இல்லாததை பற்றி ஆச்சரியமடைய மாட்டீர்கள் என்று நம்புகிறோம். சென்னை பட்டணத்தில் உள்ள ஜெனரல் சப்ளைஸ் கம்பெனி என்னும் எங்கள் கம்பெனிக்கு இந்த ஊர் ஏஜெண்டாய் உங்களை நியமித்திருப்பதாக ஓர் உத்தரவு எழுதி அதையும் இதில் வைத்திருக்கிறோம். அதுவன்றி எங்கள் கம்பெனியாரால் விற்பனைக்கு இங்கே அனுப்பப்படும் பொருள்கள் சொற்பம் இந்த வீட்டில் ஒரு அறையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. தலைமை ஆபீஸிலிருந்து வாரத்திற்கு ஒரு தடவை ஒரு குமாஸ்தா வருவார். நீங்கள் அதுவரையில் விற்றதால் சேர்ந்திருக்கும் பணத்தை அவரிடம் கொடுத்து விட வேண்டும். தலைமை ஆபீஸிலிருந்து உங்களுக்கு அடிக்கடி மோட்டாரில் பொருள்கள் வந்து கொண்டே இருக்கும். நாளைய தினம் காலை 8 மணிக்கு உங்கள் உபயோகத்திற்காக ஒரு மோட்டார் வண்டி வந்து சேரும். அதை ஓட்டுகிறவன் உங்களுடைய சாப்பாடு முதலிய சௌகரியங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் செய்வான் என்று எழுதப்பட்டிருந்த கடிதத்தை படித்து பார்த்த வெள்ளையங்கிரி அதோடு குண்டூசியால் கோக்கப்பட்டிருந்த வேறு 2 காகிதங்களையும் பார்த்தார். ஒரு காகிதத்தில் அந்த வீட்டில் இருந்த பொருள்களின் ஜாப்தா கொடுக்கப்பட்டிருந்தது. இன்னொன்று அவரை விற்பனை ஏஜெண்டாக நியமித்த உத்தரவு. அவைகளை பார்த்த வெள்ளையங்கிரி சந்தோஷமும் திருப்தியும் அடைந்தவராய் அந்த ஜாப்தாவில் கண்ட பொருள்கள் வைக்கப்பட்டிருந்த அறைக்குள் சென்று பார்க்க ஜாப்தாவில் குறிக்கப்பட்டிருந்தபடியே பொருள்கள் காணப்பட்டன. ஒவ்வொரு பொருளின் மேலும் ஒவ்வொரு அட்டை சீட்டு மாட்டப்பட்டிருந்தது. அது இத்தனாவது பொருள் என்ற எண்ணும் அதன் கிரயமும் சீட்டில் எழுதப்பட்டிருந்தன. பொருள்களை எல்லாம் பார்த்து திருப்தி செய்து கொண்ட பிறகு வெள்ளையங்கிரி அந்த அறையின் கதவை மூடி பூட்டி திறவுகோலை எடுத்துக்கொண்டு பின்னால் போய் தமது காலை கடன்களை முடித்துக்கொண்டு கூடத்திற்கு வந்து அங்கு காணப்பட்ட உயர்வான உடைகளை எடுத்து அணிந்து கொண்டு மோட்டார் வண்டியின் வருகையை எதிர்பார்த்து இன்பகரமான உற்சாகத்தோடு சொகுசாக அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருந்தார். அவருடைய மனது தமது நிலைமையில் திடீரென்று ஏற்பட்ட அத்தகைய மகத்தான மாறுதலினால் குதூகலித்து பறந்து கொண்டிருந்தது. சரியாக 8 மணிக்கு அந்த மாளிகையின் வாசலில் ஒரு மோட்டார் வண்டி வந்து நின்றது. வண்டியோட்டி கீழே இறங்கி உள்ளே விரைந்து வந்து அடக்க ஒடுக்க வினயத்தோடு புதிய எஜமானுடைய பேட்டி கண்டு அவருக்கு தேவையான சௌகரியங்கள் இன்னின்னவென்பதை தெரிந்து கொள்ள முயற்சித்து, எஜமானே, உங்களுக்கு எத்தனை வேலைக்காரர்கள் தேவையாயிருக்கும் என்றான்.
கட்டிடத்தை பெருக்கி சுத்தமாக வைக்க ஒரு வேலைக்காரியும் சமையல் செய்ய ஒரு சமையல்காரனும் தேவை என்றார் வெள்ளையங்கிரி. உடனே மோட்டார்காரன், சமையல்காரனும் வீடு பெருக்கியும் அத்தியாவசியமானவர்கள் என்று நினைத்து நான் வரும்போதே அவர்களை அமர்த்திவிட்டேன். அவர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவார்கள். நீ இப்போது எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார் வெள்ளையங்கிரி. நான் பட்டணத்திலிருந்து வருகிறேன். நான் இரவு 8 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டேன் என்றான் மோட்டார்காரன். நீ ஜெனரல் சப்ளைஸ் கம்பெனியை சேர்ந்த ஆளா என்று கேட்டார் வெள்ளையங்கிரி. ஆம் என்று மறுமொழி கூறினான் மோட்டார்காரன். நான் இங்கே இருப்பதும் எனக்கு என்னென்ன தேவை என்பதும் இதற்குள் தலைமை ஆபீஸுக்கு எப்படி தெரிந்தது என்று விசாரித்தார் வெள்ளையங்கிரி. நேற்றிரவு இங்கிருந்து தந்தி வந்தது. நான் இன்னின்ன காரியங்கள் செய்ய வேண்டுமென்றும் இங்கே காலை 8 மணிக்குள் வர வேண்டுமென்றும் அதில் எழுதியிருந்தார்கள் என்றான் மோட்டார்காரன். சரி, உன் பெயர் என்ன என்று கேட்டார் வெள்ளையங்கிரி. என் பெயர் வேலாயுதம். காப்பி சாப்பிட நேரமாகிறதே. நான் காப்பியும் கொஞ்சம் இட்லி முதலிய பலகாரங்களும் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். அவைகள் வண்டியில் இருக்கின்றன. போய் எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்றான் மோட்டார்காரன். சரி, போய் எடுத்துக்கொண்டு வா. இதோ போய் அவைகளை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று கூறியபடி வெளியில் சென்று சிற்றுண்டி காப்பி முதலியவற்றை கொணர்ந்து ஒரு மேஜையின் மேல் வைக்க வெள்ளையங்கிரி அவைகளில் புகுந்து மிக மும்முரமாக வேலை செய்து எல்லா வஸ்துக்களையும் உள்ளே செலுத்தினார். அப்போது சமையல்காரனும் வேலைக்காரியும் வந்து சேர வெள்ளையங்கிரி அவர்களுக்கு வேலைகளை திட்டப்படுத்த அதை கேட்டுக்கொண்டு அவர் தன் வேலைகளை செய்ய துவக்கிக் கொண்டனர். பகல் 12 மணிக்கு வெள்ளையங்கிரியினுடைய பகற்போஜனம் நிறைவேற அவர் உடனே மோட்டார் வண்டியில் அமர்ந்து சுமார் 1/2 மைல் தூரத்திலிருந்த ஊருக்குள் நுழைந்தார். அந்த ஊர் நடுத்தரமான ஒரு பட்டணம் என்பது தெரிந்தது. அதில் ஏராளமான வர்த்தகர்கள் இருந்ததாக தெரிந்து கொண்டு அவர்களே முக்கியமானவர்களான சிலரை பார்த்து வியாபார விஷயமாய் அவர்களுடன் நெடுநேரம் சம்பாஷித்துக் கொண்டிருந்துவிட்டு வெள்ளையங்கிரி மோட்டாரில் ஏறிக்கொண்டு பங்களாவிற்கு வந்து சேர்ந்தார். மறுநாளைய காலையிலிருந்து சாமான்களை வாங்குவதற்கு வர்த்தகர்கள் ஒருவர் பின் ஒருவராய் பங்களாவிற்கு வரவே வெள்ளையங்கிரி ஒவ்வொரு பொருளையும் அதன் தலைசீட்டில் குறிக்கப்பட்டிருந்த கிரயத்திற்கு விற்று பணத்தை வாங்கி பெட்டியில் போட ஆரம்பித்தார். முதல் நாள் வியாபாரத்தில் சுமார் 500 ரூபாய் வரையில் பணம் சேர்ந்தது. மறுநாள் வெள்ளையங்கிரி அந்த ஊரில் இருந்த நாணயக்கார செட்டி தெருவை அடைந்து அவர்களிடம் தங்கள் கம்பெனியின் சரக்குகளை பற்றி விளம்பரப்படுத்தினார். அதை கண்ட ஒரு செட்டியார், எங்களுக்கு தேவையாகக்கூடிய சரக்குகள் உங்களிடம் என்னென்ன இருக்கின்றன என்று கேட்டார். உடனே வெள்ளையங்கிரி, வெள்ளி கட்டிகள், தங்க கம்பிகள், வைர கற்கள் ஆகியவை இருக்கின்றன. மற்ற இடங்களின் விலைகளை விட நாங்கள் கொஞ்சம் சரசமாகவே கொடுக்கிறோம். வெள்ளி கட்டிகள் பஜார் விலைக்கு 2 அணா குறைத்து தருகிறேன் என்றார். அதை கேட்ட செட்டியார், அவ்வளவு குறைவான விலைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? சரக்கு மட்டமா? உடனே வெள்ளையங்கிரி, சரியான சொக்க வெள்ளியாயிருந்தால் வாங்குங்கள், இல்லாவிட்டால் தூக்கி எறியுங்கள். எங்கள் முதலாளி வெள்ளி சுரங்க கூட்டாளிகளில் ஒருவர். அவருக்கு வரும் பங்கை அவர் சரசமாய் விற்கிறார் என்றார். அதற்கு செட்டியார், சரி, அப்படியானால் எனக்கு திருப்திதான். நான் இதோ பின்னால் வருகிறேன், நீங்கள் முன்னால் போங்கள் என்றார். அவ்வளவோடு வெள்ளையங்கிரி தமது சம்பாஷணையை முடித்துக்கொண்டு அங்கிருந்து பங்களாவிற்கு வந்து சேர்ந்தார். அன்று வேறு சில வியாபாரிகள் வந்து அங்கிருந்த சரக்குகளை பார்த்து பலவற்றை வாங்கி கொண்டு சென்றனர். அன்றைய தினம் மாலையில் வெள்ளையங்கிரி 2 தினங்களில் தாம் மொத்தம் 1000 ரூபாய்க்கு சரக்குகள் விற்றுவிட்டதாய் கணக்கெடுத்து தமக்கு அதில் 100 ரூபாய் சேரும் என்று நினைத்து சந்தோஷ பூரிப்படைந்து அதற்கு மேல் மானசீகமாய் கணக்குகள் போடலானார். 2 தினங்களில் சொற்ப சரக்குகளை விற்றதில் தமக்கு 100 ரூபாய் கிடைத்தால் 1000 கணக்கில் மொத்தமாய் வெள்ளி கட்டிகளை விற்றால் அதனால் கூடிய சீக்கிரம் 10,000 20,000 தரகு சம்பாதித்து விடலாம் என்றும் அந்த உத்தியோகத்தில் தாம் சில வருஷ காலம் இருந்தால் தாம் ஒரு பெரிய லட்ச பிரபு ஆகிவிடலாம் என்றும் நினைத்து இன்ப கோட்டை கட்டி அதை அலங்கரித்தபடி நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருக்க கடிகாரத்தில் மணி 7 அடித்தது. அப்போது வேலாயுதம் உள்ளே வந்து, உங்களை பார்க்க செட்டியார் ஒருவரும் இன்னொருவரும் வந்திருக்கிறார்கள் என்றான். உடனே வெள்ளையங்கிரி, சரி வரட்டுமே, அவர்களுக்காகத்தானே நாம் காத்திருக்கிறோம் என்றார்.
அடுத்த நிமிஷத்தில் 2 மனிதர்கள் அங்கே வந்தனர். உடனே வெள்ளையங்கிரி எழுந்து அவர்களை வரவேற்று 2 நாற்காலிகளை காட்டி உட்கார்ந்து கொள்ளும்படி உபசரித்தார். இருவரும் உடனே உட்கார்ந்து கொண்டனர். வெள்ளையங்கிரி செட்டியாரை பார்த்து, உங்களுக்கு ஏதாவது சாமான் தேவையா என்று கேட்டார். செட்டியார் இன்னொருவரை காட்டி, இவர்கள் உங்களிடம் ஏதோ கேட்க வேண்டுமா? வெள்ளையங்கிரி வியப்போடு மற்றவரை பார்த்து, இவர்கள் யார் என்பது எனக்கு தெரியவில்லையே என்றார். உடனே மற்றவர், நான் இந்த ஊர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர். நீங்கள் 2 தினங்களாய் அநேக சாமான்களை விலை சரசமாய் வர்த்தகர்களுக்கு விற்றதாகவும் உங்களிடம் வெள்ளிக்கட்டிகள் ஏராளமாய் இருப்பதாகவும் கேள்விப்பட்டேன். இவ்வளவு சாமான்கள் உங்களுக்கு ஏது என்பதையும் நீங்கள் எதனால் சரச விலைக்கு விற்கிறீர்கள் என்பதையும் விசாரித்து தெரிந்து கொண்டு போவதற்காக நான் வந்தேன். உடனே வெள்ளையங்கிரி, ஓ அப்படியா, குசாலாய் தெரிந்து கொள்ளலாம். இவைகள் சென்னை பட்டணத்தில் உள்ள ஜெனரல் சப்ளைஸ் கம்பெனியாருடைய சாமான்கள். இவைகளை விற்பதற்கு என்னை ஏஜென்டாய் நியமித்திருக்கிறார்கள். இன்னின்ன விலைக்கு விற்க வேண்டும் என்று அவர்கள் ஒவ்வொரு சாமானிலும் சீட்டு கட்டியிருக்கிறார்கள். அதன்படி நான் விற்கிறேன் என்றார். நீங்கள் அந்த கம்பெனியின் ஏஜென்ட் என்பதை காட்டும் உத்தரவு ஏதாவது உங்களிடம் இருக்கிறதா என்று கேட்டார் சப் இன்ஸ்பெக்டர். ஓ இருக்கிறதே, பார்க்கிறீர்களா என்றார் வெள்ளையங்கிரி. காட்டுங்கள் என்றார் சப் இன்ஸ்பெக்டர். உடனே மேஜையை திறந்து அதற்குள் வைக்கப்பட்டிருந்த உத்தரவையும் சாமான் ஜாப்தாவையும் எடுத்துக்காட்ட சப் இன்ஸ்பெக்டர் அவைகளை பார்த்து திருப்தி அடைந்தவராய் தமக்கு அருகில் இருந்த செட்டியாரை பார்த்து, எல்லாம் ஒழுங்காய்த்தான் இருக்கிறது. நீங்கள் அச்சம் கொண்டதற்கு எவ்வித ஆதாரமும் இல்லை. சரக்குகளை பயமின்றி வாங்கலாம் என்றார். வெள்ளையங்கிரி செட்டியாரை பார்த்து, இவைகள் திருட்டு சொத்துக்களாயிருக்கும் என்று சந்தேகப்பட்டீர்கள் போலிருக்கிறது. உங்கள் சந்தேகத்தை என்னிடம் நேரிலேயே தெரிவித்திருக்கலாமே. போலீசாரிடம் போய் சொல்லி எங்களை அவமரியாதைப்படுத்த வேண்டுமா? செட்டியார் அசடு வழிந்த முகத்தோடு, நான் இதை நேரில் கேட்கலாமா? அப்படியெல்லாம் நேரில் கேட்டால் உங்களுக்கு கோபம் வந்தாலும் வரலாம். நாங்கள் பெரிய தொகையை போட்டு சொத்தை வாங்குகிறவர்கள். எங்கள் பணத்துக்கும் எங்களுக்கும் கெடுதல் இல்லாமல் வாங்க வேண்டும் என்பது என் எண்ணம். இப்போது போலீசார் உங்களை பற்றி அத்தாட்சி கொடுத்து விட்டார்கள். இனி எனக்கு கவலை இல்லை என்றார். அப்போது சப் இன்ஸ்பெக்டர் செட்டியாரை பார்த்து, எனக்கு அவசர வேலை இருக்கிறது. நீர் இவரோடு ஏதாவது பேச வேண்டுமானால் பேசிவிட்டு வாரும் என்று கூறியபடி அவ்விடத்தை விட்டு போக முயல, அப்போது அங்கு வந்த வேலாயுதம் வெள்ளையங்கிரியை பார்த்து, இன்னொரு கணவான் வந்திருக்கிறார், அவர் உங்களை பார்க்க வேண்டுமாம் என்றார். அவர் வரலாமே, அனுப்பு என்றார் வெள்ளையங்கிரி. உடனே வேலாயுதம் வெளியில் போக அடுத்த நிமிஷம் ஒரு மனிதர் உள்ளே வந்து சேர்ந்தார். அவருக்கு சுமார் 30 வயது இருக்கலாம். அவருடைய ஆடைகள் அவர் பெரிய மனிதர் என்பதை காட்டின. அவ்வாறு வந்தவர் எதிரில் நின்ற சப் இன்ஸ்பெக்டரை பார்த்தவுடன் வியப்போடு, ஓகோ, நீங்கள் கூட வந்திருக்கிறீர்களா? நாங்கள் வரும் இடத்திற்கெல்லாம் நீங்களும் தயாராய் வந்திருக்கிறீர்களே என்றார். சப் இன்ஸ்பெக்டர் திடுக்கிட்டு ஆச்சரியத்தோடு, நீங்கள் யார் என்பது எனக்கு தெரியவில்லையே. நான் போலீஸ் சிஐடி இலாக்காவை சேர்ந்தவன் என்றார் மற்றவர். ஓ அப்படியா, உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டார் சப் இன்ஸ்பெக்டர். என் பெயர் சமய சஞ்சீவி என்றார் மற்றவர். ஓஹோ, உங்கள் பெயரை பற்றி நான் பிரபலமாய் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் நேரில் உங்களை இதுவரையில் பார்த்ததில்லை. சரி, இங்கே ஏதாவது காரியமாய் வந்தீர்களா என்று கேட்டார் சப் இன்ஸ்பெக்டர். அதற்கு சமய சஞ்சீவி, இங்கே ஒரு பெரிய வர்த்தகர் வந்திருந்து கொண்டு உயர்வான சாமான்களை விற்பதாக கேள்விப்பட்டேன். அவரை பார்த்துவிட்டு போகலாம் என்று சும்மா இப்படி புறப்பட்டு வந்தேன். ஓ, இவருக்கும் உங்களுக்கும் இதற்கு முன் பழக்கம் உண்டு போலிருக்கிறதே என்றார் சப் இன்ஸ்பெக்டர். சமய சஞ்சீவி சிரித்துக்கொண்டு, இவருக்கும் எனக்கும் இதற்கு முன் பழக்கமே இல்லை. சென்னப்பட்டணத்தில் உள்ள ஜெனரல் சப்ளைஸ் கம்பெனியின் முதலாளியை எனக்கு நன்றாக தெரியும். அவர் பெரிய கோடீஸ்வரர். அவருடைய வியாபாரம் நாணயமானது. அதுவரையில் எனக்கு நிச்சயமாய் தெரியும். நான் இந்த ஊருக்கு வேறொரு காரியமாய் வந்தேன். சௌகரியமாய் தங்குவதற்கு வேறு இடமே இல்லை. அதனால் இங்கு வந்தேன். அந்த கம்பெனியின் மேனேஜரிடமிருந்து ஒரு கடிதமும் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். ஓஹோ, அப்படி சொல்லுங்கள்
நீங்கள் இன்னும் சில தினங்கள் வரையில் இங்கே தங்குவீர்களோ என்று விசாரித்தார் சப் இன்ஸ்பெக்டர். அநேகமாய் அப்படித்தான் செய்வேன் என்று நினைக்கிறேன் என்றார் சமய சஞ்சீவி. என்னுடைய வீடும் சௌகரியமானது, நீங்கள் அங்கேயே தங்கலாமே என்று வரவேற்றார் சப் இன்ஸ்பெக்டர். அதற்கு சமய சஞ்சீவி, என்னவோ இவ்வளவு தூரம் வந்துவிட்டேன், இன்றிரவு இங்கேயே இருக்கிறேன் என்றார். சரி, நமஸ்காரம் என்றார் சப் இன்ஸ்பெக்டர். உடனே சப் இன்ஸ்பெக்டர் வெளியில் போய்விட்டார். அதுவரையில் அங்கு நடந்த சம்பாஷணையை வெள்ளையங்கிரியும் செட்டியாரும் கவனித்து கேட்டுக்கொண்டே இருந்தனர். அந்த இன்ஸ்பெக்டருடைய முகம் வெள்ளையங்கிரிக்கு ஏற்கனவே பழக்கமான முகமாக தோன்றியது. அவருடைய பேச்சு குரலும் பழக்கமானதாய் தோன்றியது. வெள்ளையங்கிரி நினைத்து நினைத்து பார்க்கிறார். பழைய நினைவு அவருக்கு உண்டாகவில்லை. அடுத்த நிமிஷம் சமய சஞ்சீவி வெள்ளையங்கிரியிடம் போய் தமது சட்டை பையில் இருந்த கடிதத்தை எடுத்துக் கொடுக்க அவர் அதை வாங்கி படித்து பார்த்தார். அந்த கடிதத்தை கொண்டு வருகிறவருக்கு எல்லா சௌகரியங்களையும் செய்து கொடுக்கும்படி மேனேஜர் அதில் எழுதியிருந்தார். வெள்ளையங்கிரி உடனே வேலாயுதனை கூப்பிட்டு சமய சஞ்சீவிக்கு தேவையான சௌகரியங்களை எல்லாம் செய்து கொடுக்கும்படி திட்டப்படுத்த அவன் அவரை வசதியான ஓர் அறைக்குள் அழைத்து சென்றான். அப்போதும் செட்டியார் உட்கார்ந்திருந்தாராதலால் வெள்ளையங்கிரி அவரை பார்த்து, நீங்கள் அனாவசியமாய் சப் இன்ஸ்பெக்டரை அழைத்து வந்ததுதான் மிச்சமாயிற்று. இதோ பாருங்கள், இப்போது பட்டணத்திலிருந்து வந்த பெரிய போலீஸ் உத்தியோகஸ்தர் எங்கள் தலைமை ஆபீஸை பற்றி எவ்வளவு பெருமையாக பேசினார். அந்த ஆபீஸ் மேனேஜரிடம் இவர் எனக்கு சிபார்ஸ் கடிதம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறார் என்றார். அதை கேட்ட செட்டியார், சந்தோஷமாயிற்று, இனி எனக்கு கவலை இல்லை. நான் உங்களிடம் ஏராளமாக வெள்ளிக்கட்டிகளை வாங்க உத்தேசிக்கிறேன். அதை இப்போதே நான் காரியத்தில் காட்டுகிறேன். இதோ நான் 1000 ரூபாய்க்கு ஒரு செக் தருகிறேன். வாங்கிக் கொண்டு ரசீது கொடுங்கள். பொழுது விடிந்தவுடன் உங்கள் மோட்டார் வண்டியிலேயே வெள்ளியை வைத்து என் கடைக்கு அனுப்புங்கள் என்றார். அதெல்லாம் தப்பான காரியம். உங்களிடம் இப்போதே நேரில் வெள்ளியை ஒப்புவிக்கிறேன். எங்களுடைய மோட்டார் வண்டியிலேயே அதை வைக்க செய்து நீங்களும் கூட இருந்து போய் சேருங்கள் என்றார் வெள்ளையங்கிரி. செட்டியார் அதற்கிணங்க வெள்ளையங்கிரி அவரை அப்போதே சாமான அறைக்கு அழைத்து போய் 1000 ரூபாய்க்கு உரிய வெள்ளியை நிறுத்து வைத்து வேலாயுதனை அழைத்து வெள்ளியை மோட்டார் வண்டியில் வைக்க செய்தார். செட்டியார் 1000 ரூபாய்க்கு செக்கு எழுதி கொடுத்துவிட்டு வெளியில் போய் மோட்டார் வண்டியில் ஏறிக்கொண்டு போய்விட்டார். அவரையும் வெள்ளியையும் அவருடைய வீட்டில் கொண்டு போய் சேர்த்துவிட்டு வேலாயுதம் 1/4 மணியில் வந்து சேர்ந்தான். அவன் அதன் பிறகு சமய சஞ்சீவியை மோட்டாரில் ஹோட்டலுக்கு கொண்டு போய்விட அவர் அங்கு தமது சாப்பாட்டை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். அதற்குள் வெள்ளையங்கிரியும் தமது சாப்பாட்டை முடித்துக் கொண்டார். சமய சஞ்சீவி சௌகரியமான ஒரு அறையில் படுத்துக்கொண்டார். வெள்ளையங்கிரி இன்னொரு அறையில் படுத்தார். மற்றவர்கள் வெவ்வேறு இடங்களில் படுத்துக்கொண்டனர். வெள்ளையங்கிரி 2 தினங்களில் தாம் நடத்திய விவகாரங்களை பற்றி பெரிதும் சந்தோஷம் அடைந்தவராய் விழிப்பிலேயே ஆனந்த கனவு கண்டபடி இரவு நெடுநேரம் வரையில் ஆனந்த சாகரத்தில் மிதந்து கிடந்து கடைசியில் தூக்கத்தில் ஆழ்ந்து போய் பொழுது விடிந்த பின் விழித்து கொண்டு எழுந்தார். எழுந்தவர் தமது காலை கடன்களை முடித்து கொண்டவுடன் சமய சஞ்சீவி படுத்திருந்த அறைக்குள் போய் பார்க்க அவர் அங்கு காணப்படவில்லை. அந்த அறைக்குள் இருந்த மேஜையின் சொருகு பெட்டி வெளியில் சிறிதளவு நீண்டிருந்தது தெரிந்தது. முதல் நாள் இரவு தாம் அதை பூட்டிவிட்டு போயிருக்க அது எப்படி திறந்து கொண்டிருக்கும் என்று திடுக்கிட்டவராய் அவர் உடனே சென்று அதை இழுத்து பார்க்க 2 தினங்களில் சேர்த்த பணமான 1000 ரூபாயும் சொச்சமும் காணப்படவில்லை. அவருடைய கண்களுக்கு அது உண்மை போல் படவே இல்லை. அவர் சற்று நேரம் அப்படியே மயங்கி நின்ற பின் வேலாயுதனை கூப்பிட்டு, சமய சஞ்சீவி எங்கே என்று வினவினார். விடியற் காலம் 5 மணி சமயம் இருக்கும். அவர் வந்து என்னை எழுப்பி தாம் அவசரமாய் ஓர் இடத்திற்கு போய்விட்டு வருவதாக சொல்லிவிட்டு போனார் என்றான் வேலாயுதம். அதை கேட்கவே வெள்ளையங்கிரியின் குழப்பம் அதிகரித்தது. சமய சஞ்சீவி பெரிய போலீஸ் அதிகாரி, தலைமை ஆபீஸ் மேனேஜரிடமிருந்து கடிதம் வாங்கி கொண்டு வந்தவர். அவர் விடியற் காலம் வரையில் இருந்திருக்கிறார். அப்படி இருக்க பணத்தை அவர் எடுத்திருக்க மாட்டார் என்னும் எண்ணம் அவருடைய மனத்தில் உண்டாயிற்று. ஆகவே பணம் காணாமல் போன செய்தியை அவர் வேலாயுதனிடம் தெரிவிக்க அவன் அதை கேட்டு மிகுந்த ஆச்சரியமடைந்தவனாய், இது பெரிய வேடிக்கையாயிருக்கிறதே. நமக்கெல்லாம் சாப்பாடு போட்டவுடன் நமக்கு எதிரில் சமையல்காரன் தன்னுடைய வீட்டிற்கு போனான்.
வீட்டை பெருக்கிவிட்டு மாலையில் தன் வீட்டிற்கு போன வேலைக்காரி இப்போதுதான் வந்திருக்கிறாள். ஆகையால் அவர்கள் இருவர் மேலும் நாம் சம்சயம் கொள்ள வகையில்லை. நானும் நீங்களும் இரவில் பங்களாவில் இருந்தவர்கள். நான் எங்கேயும் போகவில்லை. நீங்களோ பணத்திற்கு உத்தரவாதியானவர்கள். இரவில் இங்கே படுத்திருந்தவரோ பெரிய போலீஸ் அதிகாரி. அப்படி இருக்க பணத்தை யார் திருடியிருப்பார்கள் என்றான். இது பெரிய கண்கட்டு வித்தையாய்த்தான் இருக்கிறது. நாம் தூங்கிய சமயத்தில் அந்நியன் எவனாகிலும் வீட்டிற்குள் நுழைந்து பணத்தை கொண்டு போயிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். எல்லாவற்றிற்கும் டெலிபோன் மூலம் விஷயத்தை போலீசாருக்கு தெரிவிக்கலாம் என்றார் வெள்ளையங்கிரி. அப்போது வெளியில் ஒரு மோட்டார் வண்டி வந்து நின்ற ஓசை கேட்டது. மோட்டார் வண்டியில் யாரோ வந்திருக்கிறார்கள், யார் என்று பார்க்கிறேன் என்று வேலாயுதம் கூறிவிட்டு வெளியே சென்றதும் எதிரில் ஒரு மனிதர் வந்தார். அவர் யார் என விசாரித்ததும் வேலாயுதம் அவரை உபசரித்து அழைத்து கொண்டு போய் ஒரு நாற்காலியில் உட்கார வைத்துவிட்டு வெள்ளையங்கிரியை பார்த்து தனிவான குரலில், தலைமை ஆபீஸ் மேனேஜர் என்றான். அதை கேட்கவே வெள்ளையங்கிரியின் உடம்பு நடுங்கியது. அவர் தாம் என்ன செய்வதென்பதை அறியாமல் ஒரு வினாடி தவித்த பின், வாருங்கள் என்று கூறி வந்தவரை உபசரித்தார். தாம் உத்தியோகத்தை ஒப்புக்கொண்டவுடன் முதலில் மேனேஜர் வந்திருக்க அவரிடம் பணம் காணாமல் போன விஷயத்தை தாம் சொல்ல வேண்டியிருப்பதை பற்றி அவர் பெரிதும் சஞ்சலமடைந்தாரானாலும் தாம் அதை சொல்லியே தீர வேண்டும் என்ற முடிவிற்கு வந்தவராய் அதற்கு பூர்வ பீடிகையாய் சமய சஞ்சீவி வந்த விஷயத்தை தெரிவிக்க தொடங்கி, நீங்கள் கொடுத்த கடிதத்துடன் நேற்றிரவு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சமய சஞ்சீவி இங்கே வந்தார் என்றார். மேனேஜர் திடுக்கிட்டு வியப்படைந்து, என்ன, சமய சஞ்சீவியா? யார் அவர்? நான் யாருக்கும் கடிதம் கொடுக்கவில்லையே. நீங்கள் சொல்வது பெரிய வேடிக்கையாயிருக்கிறதே என்றார். அதை கேட்ட வெள்ளையங்கிரியின் முகம் வாட்டமடைந்தது. அவர், அடடா, ஆசாமி எவனோ திருடன் போலிருக்கிறதே. மிக சாமர்த்தியமாய் எல்லோரையும் ஏமாற்றிவிட்டு 1000 ரூபாய் வரையில் அடித்து கொண்டு போய்விட்டானே என்றார். மேனேஜர் சம்சய பார்வையாய் வெள்ளையங்கிரியை பார்த்து, என்ன ஐயா கதை சொல்கிறீர்? விற்பனை செய்த பணத்தையெல்லாம் என்ன செய்தீர்? மழைக்கு மறைய போன இடத்தில் கைவரிசையை காட்டியது போல் இங்கும் காட்டுகிறீரா என்று கோபமும் அதட்டலாகவும் கேட்டார். அதை கேட்ட வெள்ளையங்கிரி மிகுந்த மனவேதனையும் சஞ்சலமும் அடைந்தவராய் நிரம்பும் பணிவாக மறுமொழி கூறத் தொடங்கி, ஐயா, நீங்கள் என் மேல் கோபமாய் பேசுவதை பார்த்தால் பணம் போய்விட்டதென்று நான் பொய் சொல்வதாக நீங்கள் நினைப்பது போல் இருக்கிறது. நான் இந்த இடத்திலேயே இருக்கிறேன். வேலாயுதனும் என்னுடன் கூடவே இருக்கிறான். அதோ பாருங்கள், மேஜையின் பூட்டு பெயர்க்கப்பட்டு இருப்பது தெரிகிறது. நான் செய்திருந்தால் இப்போது நான் இங்கே இருப்பேனா? என்னம் கையில் இருக்கும் 1000 ரூபாய் செக்கையும் வெள்ளி முதலிய விலை பெற்ற சாமான்களையும் அபகரித்து கொண்டு மறைந்திருப்பேன் என்றார். உடனே மேனேஜர், இதையெல்லாம் ஒரு சாட்சியாக நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா? இங்கேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் அபகரிக்கலாம் என்ற உத்தேசம் உமக்கு இருக்கலாம். வேலாயுதனுக்கு நீர் சொன்னதுதானே, அவனுக்கு எதிரில் வேறு எவராவது பணத்தை கொண்டு போனதை அவன் கண்டானா? அதற்கு வெள்ளையங்கிரி, அவன் நேரில் பார்த்திருந்தால் ஆளை அவன் பிடித்திருக்க மாட்டானா என்றார். உடனே மேனேஜர், நேர் சொல்வதையெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. பொருளை உம்மிடம் ஒப்படைத்தோம். அதையும் விற்பனையாகும் பணத்தையும் ஜாக்கிரதையாய் எங்களிடம் ஒப்புவிக்க வேண்டியது உம்முடைய பொறுப்பு. நேர் இதுவரையில் 2000 ரூபாய்க்கு சாமான்களை விற்றிருக்கிறீர். 1000 ரூபாய் செக்கு போக பாக்கி 1000 உம்மிடம் இல்லை. உமக்கு 200 ரூபாய் தரகு சேர வேண்டும். அது போக 800 ரூபாய்க்கு நேர் என்ன வழி சொல்கிறீர்? அதை கேட்ட வெள்ளையங்கிரி, நான் என்ன சொல்லப் போகிறேன்? என்னிடம் இப்போது கையில் ஒரு காசு கூட இல்லை. நான் இன்னும் 8000 ரூபாய்க்கு விற்கிற வரையில் எனக்கு தரகு தேவையில்லை. 8000 ரூபாய்க்கு எனக்கு 800 ரூபாய் தரகு கிடைக்கும். அதை நீங்கள் இந்த நஷ்டத்திற்கு ஈடு செய்து கொள்ளுங்கள் என்றார். உடனே மேனேஜர், ஆரம்பத்திலேயே இப்படி கண்ணில் குட்டிக் கொள்கிற மனிதரை நம்பி பெரிய சொத்தை இன்னமும் இங்கே வைப்பது எங்களுக்கு பயமாயிருக்கிறது. ஆனாலும் இது முதல் தடவையாகையால் நாங்கள் உம்மை எச்சரிக்கிறோம். இன்னும் 8000 ரூபாய்க்கு பொருள்களை விற்கிற வரையில் எனக்கு தரகு தேவையில்லை என்று ஒரு கடிதத்தில் எழுதி அடியில் கையெழுத்து செய்து கொடும். அதை நான் கொண்டு போய் முதலாளியிடம் கொடுக்கிறேன் என்றார். அதே போல வெள்ளையங்கிரி ஒரு கடிதம் எழுதி அதையும் 1000 ரூபாய் செக்கையும் கொடுக்க
அவைகளை பெற்றுக்கொண்ட மேனேஜர் அங்கிருந்து புறப்பட்டு வெளியில் போய்விட்டார். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.